தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் இன்று நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் கட்டப்பட்டுள்ள தூக்கு பாலத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. குலசேகரப்பட்டினம் இஸ்ரோ விண்வெளி ஏவுதளத்தின் கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பிரதமரின் வருகையை முன்னிட்டு நெல்லை மாநகரம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. நீடித்து உழைக்கும் உலக தரத்திலான படைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தல். மதுரையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி பேச்சு. கேரளாவில் ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறாது என காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கருத்து. இந்துத்துவா, ஹிந்தி, ஹிந்துஸ்தான் போன்ற கருத்தாக்கங்களுக்கு அங்கு ஆதரவில்லை எனவும் திட்டவட்டம். பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி சென்றடைந்த ஆளுநர் RN ரவி, மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரும் புத்தகம் வழங்கி வரவேற்றனர். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 8,801 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகள் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். $1,615 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டப் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டு வந்த நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாக புகார். ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் நவீன அரிசாலை அமைப்பதற்காக ஒரு திட்டத்தை நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். இந்த ஆட்சி வந்த பிறகு இழப்படம் போட்டுட்டாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக மக்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கும் ₹1 வரியில் நமக்கு திருப்பி 28 பைசா மட்டுமே தருவதாக குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியை 28 பைசா மோடி என அழைப்பதே சரியாக இருக்கும் என அமைச்சர் உதயநிதி விமர்சனம். தமிழகம் நாம கட்டுற ₹1 நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது? வெறும் 28 காசு, 28 பைசா. இனிமே நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம், திரு 28 பைசா மோடி. தமிழகத்தில் இனி தேசிய கட்சிக்கு இடமில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. பிரதமரை பலமுறை அழைத்து வந்தாலும் பாஜகவால் வெற்றி பெற முடியாது எனவும் திட்டவட்டம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பல தடவை வந்துட்டா மட்டும் அப்படியே நேஷனல் பார்ட்டின்ற ஓட்டு போட்டுருவாங்களே. சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி, தேசிய கட்சிகளுக்கு எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிடம் வெர்சஸ் திராவிடம் தான். சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் 5 மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை குறிப்பிடும் தேதியில் திருச்சி, தஞ்சை, கரூர், அரியலூர், வேலூர் ஆட்சியர்கள் 5 பேரும் ஆஜராக வேண்டும் என ஆணை.
முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரிய வழக்கில் இன்று தீர்ப்பு. காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு அளிக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள். தேர்வுகளை எதிர்கொள்வதற்கு மாணவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டியிருப்பதால் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வலியுறுத்தல். தலைகீழாக நடந்தாலும் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என திருமாவளவன் பேச்சு. சனாதன சக்திகளை தடுக்க திமுக, அதிமுக 2 கட்சிகளும் வலுவாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சிவகங்கை எஸ்பி அரவிந்த் மதுரை எஸ்பியாக பணியிட மாற்றம். மதுரை எஸ்பியாக இருந்த டோங்ரே பிரவீன் சிவகங்கை எஸ்பியாக நியமனம். கோவை மாவட்டம் சூலூரில் தங்கி சமையல் வேலை செய்து வந்த நபர் அடித்து கொலை. மதுபோதையில் அடித்து கொன்றதாக கேரள மாநில ரவுடி உள்ளிட்ட 2 கைது. ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை. லஞ்ச பணத்தை வாங்கிய போது வட்டார வளர்ச்சி அலுவலர் சேவக பெருமாள் கையும் களவுமாக கைது. அண்ணாமலையுடன் திறந்த வாகனத்தில் யாத்திரை சென்ற பிரதமர் மோடி. பூக்களை தூவி பிரதமர் மோடியை வரவேற்ற தொண்டர்கள். தமிழகத்தில் பாஜக ஆட்சியில் இருந்ததில்லை என்றாலும் அதன் இதயத்தில் தமிழ்நாடு எப்போதும் இருப்பதாக பிரதமர் பேச்சு. தமிழகத்தை கொள்ளையடிக்கவே இந்தியா கூட்டணி முயற்சி செய்து வருகிறது என்றும் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம். கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதையுடன் நினைவு பரிசு வழங்கி வரவேற்பு. பிரதமர் மோடி காரில் சென்றபோது மாலையிட்டு வரவேற்பதற்காக காத்திருந்த மதுரை ஆதீனம். பாதுகாவலர்கள் விட மறுத்த போது பிரதமர் மோடி அழைத்து சால்வையை ஏற்றுக்கொண்டார். பிரதமர் மோடி தமிழை ஆதரிப்பதால் தாம் அவரை ஆதரிப்பதாக மதுரை ஆதீனம் பேட்டி. மீண்டும் அவரே பிரதமராக வருவார் எனவும் ஆருடம். திருவள்ளுவர் திருக்குறளை எல்லா மொழியும் மொழிபெயர்க்கும் தமிழ்ச்சங்க விழாலா நடத்தினாரு. பாஜகன்னு சொல்லக்கூடாது, தமிழை ஆதரிக்க பிரதமர் சொல்லுங்க. சந்தேஷ்காலி சம்பவத்தை பற்றி பேசும் போதே உடல் நடுங்குவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. குற்றவாளியை இதுவரை கைது செய்யாமல் மேற்கு வங்க அரசு அடாவடித்தனம் செய்வதாகவும் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டம் என தகவல். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருவதற்கு முன் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. அரசியல் ஆதாயங்களுக்காக எதிர்க்கட்சிகள் நாட்டை வடக்கு தெற்கு என 2ஆக பிரிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு. பாஜக வட இந்தியாவை மையமாக கொண்ட கட்சி அல்ல எனவும்
மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். மூன்று மாநிலங்களில் 15 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்ய நடைபெற்ற தேர்தல். உத்தரப்பிரதேசத்தில் 7 சமாஜ்வாதி எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு வாக்களித்ததாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலங்களவை தேர்தலில் 8 இடங்களை கைப்பற்றிய பாஜக. இனிப்புகளை பகிர்ந்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். ராஜ்யசபா தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கடும் எச்சரிக்கை. ராஜ்யசபா எம்பி தேர்தலில் இமாச்சல பிரதேசத்தில் 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களித்ததாக தகவல். இமாச்சல பிரதேச அரசுக்கு ஆதரவளித்து வந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு வாக்களித்ததால் காங்கிரஸ் அதிர்ச்சி. உட்கட்சி பூசல்களையே கட்டுப்படுத்த முடியாமல் காங்கிரஸ் போராடி வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா சாடல். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்தது குறித்து விமர்சனம். இமாச்சல பிரதேச எம்எல்ஏக்கள் 5 முதல் 6 பேர் வரை கடத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் சுக்வீந்தர் சுக்கு குற்றச்சாட்டு. இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. கர்நாடக மாநில ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக வாக்களித்த பாஜக எம்எல்ஏ சோமசேகர் குற்றச்சாட்டு உறுதியானால் நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என பாஜக கொறடா தகவல். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த மிலன் 2024 கடற்படை பயிற்சி நிறைவு. நட்பு நாடுகளைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள், விமானங்கள், நீர்மூழ்கிகள் பங்கேற்ற பயிற்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.